بسم الله الرحمن الرحيم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கின்ற காலத்திலேயே அறிவித்த பல முன்னறிவிப்புகள் அவர்கள் வாழும் பொழுதே நிறைவேறியதை கண்டோம். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கு சொன்ன முன்னறிவிப்புகள் அந்த தோழர்களுடைய காலகட்டத்திலேயே நிறைவேறியதையும் கண்டோம். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த முன்னறிவிப்புகள் இன்றைய தேதி வரை எத்தனை முன்னறிவிப்புகள் ஒவ்வொன்றாக நிறைவேறி இருக்கின்றன, நிறைவேறுகிற தருவாயில் இருக்கின்றன என்பதையெல்லாம் பார்த்தோம். இறுதியாக இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னால் நிகழ உள்ள மிக முக்கியமான 10 அடையாளங்களை, 10 முன்னறிவிப்புகளை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம். இந்த முன்னறிவிப்புகளில் இருந்து நாம் என்ன பாடத்தை பெற வேண்டும்? இந்த முன்னறிவிப்புகள் என்று சொன்னோமே, இவற்றை எல்லாம் அறிந்து கொள்வதனால் நமக்கு என்ன கிடைக்க வேண்டும்? இதைத்தான் நம்ம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுமனே ஒரு கதை கேட்பதற்காக வேண்டி இதை ரசித்து கேட்பதா, அல்லது இப்படியெல்லாம் சொன்னார்களே என்று அப்படி பிரமித்து போய் நின்று விடுவதா? எதற்காக வேண்டி இந்த முன்னறிவிப்புகள் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இது நாம் ஏற்றிருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். மனிதன் கண்டுபிடித்த மார்க்கம் இல்லை, மனிதனால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் இல்லை. அல்லாஹ்தான் இந்த மார்க்கத்தை வழங்கினான் என்பதற்கு அல்லாஹ் வைத்திருக்கிற சான்றுகள் தான் இந்த முன்னறிவிப்புகள். இது அல்லாஹ்தான் வழங்கினான் என்ற நம்பிக்கையை நாம் சந்தேகம் வர கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற முன்னறிவிப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையின் மூலமாகவும் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் சொல்கிறான். அப்ப இந்த நம்பிக்கையை, முன்னறிவிப்புகளை அறிந்த பிறகு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இந்த முன்னறிவிப்புகளை அறிந்து கொள்வதற்கு முன்னால் நம்மிடத்தில் எவ்வளவு நம்பிக்கை இருந்ததோ அந்த நம்பிக்கையை விட பல மடங்கு அதிகமான நம்பிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும். முன்பெல்லாம் சில சந்தேகத்தோடு கூடிய நம்பிக்கை நமக்கு இருக்கும், ஆழமாக வேரூன்றாத நம்பிக்கை இருக்கும், ஒரு காற்று அசைத்து போடுகிற அளவுக்கு நம்முடைய நம்பிக்கை பலவீனமானதாக இருக்கும். ஆனால் இப்போது நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் இந்த வேதத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் தான் இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் தான் முகமது நபியை அல்லாஹ் தன்னுடைய தூதராக அனுப்பி இருக்கிறான் என்று ஒரு கடுகளவுக்கு சந்தேகம் இல்லாத வகையில் நம்முடைய நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்வதுதான் இந்த முன்னறிவிப்புகளை உங்களுக்கு சொன்னதற்கான நோக்கம். இந்த நோக்கத்தை இன்னும் நாம் உறுதிப்படுத்துவதற்கு முன்னால், எப்படிப்பட்ட அதிசயங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருத்தூதர் மூலமாக நமக்கு அறிவித்து தந்திருக்கிறான் என்பதை ஒரு மேலோட்டமாக நாம் நினைவுபடுத்தி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கிற காலத்திலே பத்ர் போர்க்களத்திலே நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று அல்லாஹ் சொல்ல வைத்தான். பலவீனமான நிலையில் இருந்த அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். மக்காவிலிருந்து விரட்டப்படும் பொழுது நாம் இந்த மக்காவுக்கு திரும்பி வெற்றி வீரராக வருவோம் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். அது மாதிரி திரும்ப வந்தார்கள் என்பதை பார்த்தோம். ரோமாபுரி இத்தாலி தோல்வி அடைந்த போது இந்த இத்தாலி மிகச்சில 10 ஆண்டுகளுக்குள்ளே மகத்தான வெற்றியை பெறும் என்று சொன்னார்கள். அதுபோன்ற வெற்றியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற காலத்திலேயே இத்தாலி பெற்றதை வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜெயித் அவர்கள், இப்னு ரவாஹா அவர்கள் ஆகியோர் கொல்லப்படுவார்கள் என்று சொன்ன செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோலவே நடந்ததை பார்த்தோம். நஜ்ஜாசி என்ற அபிசீனிய மன்னர் கொல்லப்பட்ட செய்தியை, அவர் இறந்து போன செய்தியை அன்றைய தினமே மதீனாவில் இருந்து கொண்டு எவ்வித தகவல் தொடர்பு சாதனங்களும் இல்லாத அந்த காலத்திலே அறிவித்து தாம் அல்லாஹ்வுடைய தூதர்தான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரூபித்து காட்டியதை நாம் பார்த்தோம். அதே மாதிரி மனிதர்களில் யாரும் என்னை கொல்ல முடியாது என்று அறிவித்து சர்வ சாதாரணமாக கொள்வதற்கான எல்லா வாசலையும் திறந்து வைத்தார்களே, அந்த காட்சியையும் நாம் பார்த்தோம். அது மாத்திரமில்லாமல் தமக்கு இப்போதுதான் மரணம் வரும், இந்த வருடத்திற்கு பிறகு தாம் வாழ மாட்டோம் என்பதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து அதுபோல நடந்த காட்சியை பார்த்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக சதித்திட்டம் தீட்டி உருவாக்கப்பட்ட அந்த தீய நோக்குடன் கட்டப்பட்ட பள்ளிவாசலை பற்றி அல்லாஹ்வால் அறிவிக்கப்பட்டு அதை அப்புறப்படுத்தினார்களே, அந்த முன்னறிவிப்பையும் பார்த்தோம். இது மாத்திரமில்லாமல் அபூ லஹப் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தகப்பனார் இஸ்லாத்திற்கு அவர் வரவே மாட்டார் என்று அறிவித்து அவர் அது மாதிரி வராமலே மரணித்த ஒரு அற்புத நிகழ்ச்சிகளையும் பார்த்தோம். இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய காலத்திலே வாழும் பொழுது சொன்னார்கள், சொன்னபடி அப்படி நிறைவேறியது. இதுல ஒன்னும் நிறைவேறாம போயிருந்தால் கூட அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லைங்கிற மாதிரியான பிரச்சாரம் வலுவடைந்து போயிருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் தூதர் என்பதை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அவர்கள் காலத்திலே இந்த அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டினார். இது ஒரு பகுதியை நாம் பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தம்முடைய மரணத்திற்கு பிறகு என்னவெல்லாம் நடக்கும் என்று சொன்னார்களோ அவையெல்லாம் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருப்பதை பார்த்தோம். ஒரு பெண் தன்னந்தனியாக ஹதரமௌத்திலிருந்து சன்ஆ வரைக்கும் பிரயாணம் போவாள் என்று சொன்னார்கள். அது நடந்த காட்சியை பார்க்கிறோம். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கொல்லப்படுவார்கள் என்று சொன்னார்கள். அதையும் நாம் பார்த்தோம். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தம்முடைய மனைவியர்ல முதலில் மரணிப்பார்கள் என்று சொன்னார்கள். அப்படித்தான் அவர்கள் மரணித்தார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தம்முடைய குடும்பத்திலேயே முதலில் மரணிக்கக்கூடியவர் என்று சொன்னார்கள். அதுபோல 6 மாசத்தில் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்ததை பார்த்தோம். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை ஏற்படுத்தி 2 சமுதாயத்திற்கு மத்தியில் ஏற்படவிருந்த மிகப்பெரிய யுத்தத்தை தடுத்து நிறுத்துவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதையும் பார்த்தோம். கிஸ்ரா என்ற மண் ஆட்சி அடியோடு அழிக்கப்படும், நீங்கள் வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். பைத்துல் முகத்தஸ் வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். அதையும் நாம் பார்த்தோம். அது மாத்திரமின்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயற்கை மரணம் அடைய மாட்டார்கள், 2 பேரும் கொல்லப்படத்தான் செய்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுவும் நிகழ்ந்ததை பார்த்தோம். ஒட்டகப் போர் நடக்கும் என்று சொன்னார்கள். அதுல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களோ அது நிறைவேறியதை பார்த்தோம். கடற்படை என்றால் என்னவென்று இல்லாத ஒரு காலத்திலே கடற்படை உருவாகும், அதில் உம்மு ஹராம் என்ற பெண்மணியும் பங்கு வகிப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே உருவாக்கப்பட்டு அதில் அவர்களும் பங்கெடுத்ததை பார்த்தோம். துருக்கி என்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை முஸ்லிம்கள் வெற்றி கொள்வீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியே வெற்றி கொண்டதை பார்த்தோம். முசைலமா, அஸ்வது போன்றவர்கள் எல்லாம் பொய்யர்களாக உருவாகி தங்களை இறை தூதர் என்று சொன்னதை பார்த்தோம். அவர்களுக்கு தோல்வி கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் முகவரியற்று போன காட்சியை பார்த்தோம். ஃபிரௌனுடைய உடல் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வைத்திருப்பதாக திருமறை குர்ஆன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்தார்கள். அவர்கள் மரணித்து பல ஆண்டுகளுக்கு பிறகு 12-13 நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த உடல் எடுக்கப்பட்டு இன்றைக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிற அதிசயத்தை பார்க்கிறோம். அது மாதிரி இன்றைக்கு புதிய புதிய நவீன யுகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைவீதிகள் நெருக்கி நெருக்கி வந்துவிடும் என்று சொன்னார்கள். வீட்டில் இருந்து கொண்டே கொள்முதல் பண்ற அளவுக்கு இன்றைக்கு கடைவீதி வரும் என்று சொன்னார்கள். அது வருகிற காட்சியை பார்க்கிறோம். உடம்புல மனிதன் உழைக்காமல் இருந்து சாப்பிடக்கூடியவர்கள் அதிகமாகி கொழுப்பு வியாதி வந்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது கூட நிறைவேறதை பார்க்கிறோம். காலையிலே மூமினாக இருப்பவன் மாலையிலே மூமினாக மாட்டான் என்ற அளவுக்கு மனிதை கெடுக்கக்கூடிய காரணிகள், அவனுடைய நம்பிக்கையை ஆட்டங்காண செய்யக்கூடிய காரணிகள் ஏற்படும் என்றார்கள். அதையும் பார்த்தோம். அதிகமான பூகம்பங்கள் ஏற்படும் என்றார்கள். ஒரு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள வரலாற்றோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த நூற்றாண்டில் அத்தகைய பூகம்பங்கள் கணக்கு வழக்கு இல்லாமல் அதிகமாக இருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மாதிரி தகுதியற்றவர்களிடத்திலே அதிகாரம் ஒப்படைக்கப்படும் பொழுது யுக முடிவு நாளுடைய கடைசி நாளில் ஏற்படும் என்றார்கள். அதுவும் நடப்பதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த மார்க்கம் கியாம நாள் வரைக்கும் எவ்வளவுதான் சீர்கெட்டு போனாலும் ஒரு கூட்டம் சத்தியத்தில் எப்போது நிலைத்திருக்கும் என்று சொன்னார்கள். அதுவும் இருந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களில் எல்லாம் அலட்சியமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்னார்கள். அதுவும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்தித்தான் சைத்தான் வெற்றி பெறுவானே தவிர அவர்களை பலதெய்வ நம்பிக்கை உள்ளவர்களாக மாற்றிவிட மாட்டான் என்று சொன்னார்கள். அதுவும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். முஸ்லிம் சமுதாயத்திலே பலவிதமான பின்னடைவுகள் ஏற்படும் என்பதை சொன்னார்கள். ஹராமான விஷயத்திலே அவர்கள் கணக்கிலே கொள்ள மாட்டார்கள். சர்வசாதாரணமாக ஹராமை செய்வார்கள் என்று சொன்னார்கள். செய்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசலை பெருமைக்கு கட்டுவார்கள் என்று சொன்னார்கள். அதை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். முன்னோர்களுடைய வழிமுறைகளை வரிக்கு வரி அப்படியே பின்பற்றுவார்கள் என்று சொன்னார்கள். அதுவும் இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். பேச்சையை பிழைப்பாக ஆக்கிக் கொள்வார்கள் என்று சொன்னார்கள். அது நடக்கிறதை பார்க்கிறோம். தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்வார்கள் என்று சொன்னார்கள். அதையும் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் மீதே போய் சொல்வார்கள் என்று சொன்னார்கள். அது நடக்கிற காட்சியை பார்க்கிறோம். இது மாதிரி பெண்கள் அதிகமாவார்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு தாறுமாற அதிகமாகாவிட்டாலும் அதிகமாவதற்குரிய காரணிகள் ஏற்பட்டு விட்டதை பார்க்கிறோம். ஒரு பெண் தன்னுடைய தாய்க்கு எஜமானி ஆவார் என்று சொன்னார்கள். அது நடக்கிற காட்சியை பார்க்கிறோம். சோத்துக்கு வழி இல்லாதவர்கள் எல்லாம் மிக உயரமான கட்டிடங்களை எழுப்புவார்கள் என்று சொல்லி அந்த கீழே கிடப்பவர்கள் மேலே வருவதையும் சொல்கிறார்கள். கட்டிடங்கள் உயரமாக எழுப்பப்படும் என்ற முன்னறிவிப்பையும் சேர்த்து சொல்வதை பார்க்கிறோம். அரபு பிரதேசத்திலே நதிகளும் சோலைகளும் உருவாகும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு கண்கூடாக அது நடப்பதை பார்க்கிறோம். காலம் சுருங்கிவிடும் என்று சொன்னார்கள். அது அப்படி இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கொலை அதிகமாகிவிடும், விபச்சாரம் பெருகிவிடும், ஆடை அணிந்தும் நிர்வாகிகளாக இருப்பார்கள், பெண்கள் மதிப்பில்லாமல் போய் விடுவார்கள், குதிரைகளுக்கு கூட மதிப்பில்லாமல் வேறு வேறு ஆயுதங்கள் உருவாகிவிடும் என்று சொன்னார்கள். அவையெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடப்பதை பார்க்கிறோம். பிற்காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட பல கண்டுபிடிப்புகள் இன்னைக்கு கனிகள் பெரிதாகிவிடும், ஒரு சின்ன கனி ஒரு கனியை பலர் சாப்பிடுவார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறான். இதெல்லாம் கூட ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது நடக்கிறத இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலமெல்லாம் கடந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடக்கிற பல முன்னறிவிப்புகள். திருக்குர்ஆன் பாதுகாக்கப்படும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு வரைக்கும் 14 நூற்றாண்டில் எவரால் அழிக்க முடியல. அழிப்பதற்காக வேண்டிய எவ்வளவு முயற்சிகள், முஸ்லிம்கள் எத்தனை யுத்தங்கள், எது நடந்தும் கூட அந்த குர்ஆனை அழிக்க முடியல. அல்லாஹ் அதை பாதுகாத்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். எனக்கு பின்னால் நிறைய பொய்யர்கள் தங்களை நபி என்று சொல்வார்கள், இந்த மார்க்கத்தில் இருந்தே சொல்வார்கள், நபி இல்லை என்று தெரிந்து கொண்டே தன்னை நபி என்று சொல்வார்கள் என்று சொன்னார்களே, அத்தகைய பொய்யர்களையும் நாம் கணக்கின்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் புனிதமிக்க மக்கா நகரம்
இது இறைவனுடைய அடைக்கலம் பெற்ற பூமி, இதை எவரும் வெல்ல முடியாது, எவரும் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, அது இன்றைக்கு அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காலத்திலிருந்து இன்று வரைக்கும் 14 நூற்றாண்டுகளாக அது அபய பூமியாகவே இன்றும் காட்சியளிக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஜம்சம் என்ற நீரை புனிதமிக்க நீர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்களே, அந்த புனிதத்தின் அடிப்படையை இன்றைக்கு நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். பல லட்சக்கணக்கான மக்களுக்கு அது பயன்படுத்தப்பட்ட பிறகும் கூட அது குறையவில்லை. பாலைவனத்திலே ஒரு அதிசய நீரூற்றாக கெட்டுப்போகாத தண்ணீரை கொண்டதாக இருக்கிற ஒரு அதிசயத்தை இன்றைக்கும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் அறிவியல் ரீதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான முன்னறிவிப்புகளை சொன்னார்கள். இன்னும் காலரா மதீனாவுக்கு வராது என்று ஒரு அற்புதத்தை சொன்னார்கள். 14 நூற்றாண்டுகளாக காலரா நுழையாத ஒரே பூமியாக மதீனா மாநகரம் இருக்கிற அதிசயத்தை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே இன்றைக்கு கண்டுபிடித்து சொல்கிற விஞ்ஞான முன்னேற்றங்களை எல்லாம் கூட அவர்கள் சொன்னார்கள். தாவரங்களுக்கு கூட ஜோடி இருக்கு என்று சொன்னார்கள். இன்னும் ஒவ்வொன்றிலும் ஜோடி இருக்கு என்று சொன்னார்கள். அதை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கடல்களுக்கு இடையே திரை இருக்கு என்று சொன்னார்கள். அதை இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறான். உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை அதை இன்றைய விஞ்ஞானிகள் எப்படி சொல்கிறார்கள் அப்படியே சொல்கிற காட்சியை பார்க்கிறோம். பூமி உருண்டை என்று சொல்கிறார்கள். அதை அன்றைக்கு சொன்ன அதிசயத்தை பார்க்கிறோம். தேனீக்கள் தேன் சேமிக்கிற விதத்தை பற்றியும் அது எப்படி வெளியேற்றுகிறது என்பதை பற்றியும் கூட திருமறை குர்ஆன் என்ன சொன்னதோ அதைத்தான் இன்றைய விஞ்ஞானமும் சொல்லிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். பால் உற்பத்தி நாம் குடிக்கிறோமே, இந்த பால் எப்படி உற்பத்தி ஆகுது என்பதை 20ஆம் நூற்றாண்டில் வாழக்கூடிய ஒருவன் எப்படி சொல்வானோ, வாழக்கூடிய ஒரு விஞ்ஞானி எப்படி சொல்வானோ அப்படியான வார்த்தைகளை பொறுக்கி எடுத்து போட்டு சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். வானத்தை நோக்கி பிரயாணம் செய்யலாம் என்று சொல்லுகிற திருக்குர்ஆன் போகும்பொழுது ஏற்படுகிற அனுபவம் எப்படி இருக்கும் என்பதையும் சேர்த்து சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். இந்த உலகம் இந்த பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் 1 வருஷம் 12 மாதம் தான் என்று இன்றைக்கு சந்தேகம் என நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாதங்கள் இன்னைக்கு 12 என்று சொல்லி இந்த அதிசயத்தையும் கூட பூமி எவ்வளவு நாள்ல ஒரு சூரியனை சுத்தி வருதுங்கிற கணக்கு கூட அவ்வளவு துல்லியமாக அன்றைக்கு சொன்ன காட்சியை பார்க்கிறோம். இந்த பூமி கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி வருகிறது என்று சொன்னார்கள். சுருங்கி வருகிறது. தண்ணீர் நிலத்தடி நீர் எவ்வாறு சேமிக்கப்படும் என்று சொன்னார்கள். அது இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். நீ ஆகாயத்தில் எவ்வளவு மேல போனாலும் பூமிக்கு கீழே உன்னால ஒரு மலை உயர அளவுக்கு கீழே போக இயலாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வழங்கப்பட்ட திருமறை குர்ஆன் டிக்ளேர் பண்ணுது. அது இன்னைக்கு வரைக்கும் எவராலையும் அதை மீற முடியல, மீறி செஞ்சு காட்ட முடியல என்ற காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நிறைவேறாத சில முன்னறிவிப்புகளையும் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அவை நிறைவேறும். இது எதுக்கு நினைவுபடுத்துகிறோம் என்று சொன்னால், இதெல்லாம் நாம் தேடி பார்த்து நமக்கு கிடைத்த ஒரு சில முன்னறிவிப்புகள். இதையெல்லாம் தாண்டி இதுக்கின்றே உழைத்தால், இதுக்கின்றே பாடுபட்டால், வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை எவ்வளவுகள் கிடைக்குமோ, இதெல்லாம் நம்முடைய சித்தரிக்கு ஏற்றவாறு நம்ம இப்படி ஒரு தலைப்பின் கீழே எல்லாம் எந்த புத்தகத்திலும் கிடையாது. நாம ஒன்னுனே தேடி பார்த்து என்னென்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது நடந்திருக்கு என்று நம்ம ஒரு சின்ன ஒரு உழைப்புல கிடைத்த தகவல் தான் இவ்வளவு. இதற்காக வேண்டி இன்னும் அதிகமாக மற்றவர்கள் உழைப்பார்களே, ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்னறிவிப்புகளை இன்னும் கணக்கு வழக்கு இல்லாமல் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று நிரூபிக்கக்கூடியதை பார்க்கலாம். அப்ப இதையெல்லாம் தெரிஞ்ச பிறகு நமக்கு என்ன ஏற்படணும்? கேட்டபடி பெருமிச்சு காலவர்த்திக்கு விடுறதுக்கா? நாங்க கரெக்டான மார்க்கத்திற்கு பெருமை அடிச்சுக்கிறதுக்கா? இல்ல. இந்த தக்வாவை உண்டாக்குவதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்ட மார்க்கம் இது. லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுடைய இறையச்சத்தை உண்டாக்கிக் கொள்வதற்கு தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதை இது உண்டாக்க வேண்டும். இந்த குர்ஆன் அருளப்பட்ட இந்த புனிதமிக்க மாதத்திலே இவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம். இது உண்மை, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான், இதுல எந்த சந்தேகமும் இல்ல என்று நீங்கள் சந்தேகம் நம்பணும். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று நீங்கள் நம்பிவிட்டீர்களேயானால், சந்தேகம் நம்பிவிட்டீர்களேயானால் உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக புரண்டு விட வேண்டும். வெறும் செயல்முறை இல்லாத ஒரு நம்பிக்கை நம்பிக்கை கிடையாது. செயல்படவள மாட்டாராம். இது அல்லாஹ்வுடைய வேதம் தான், அல்லாஹ்வுடைய வேதம் தானே, அப்ப அல்லாஹ் சொல்றபடி செய்வேன், அது செய்ய மாட்டேன். இதுக்கு பேர் நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை நெசமாக நம்மள்ட்ட ஊடுருவிவிட்டது உண்மை என்று சொன்னால், நம்பிக்கை அதிகமாகிவிட்டது உண்மையாக இருக்குமே. ஆனால் நம்பிக்கை அதிகமானால் அதனுடைய ரிசல்ட் வெளியே தெரியணும். ஆழமா ஒரு விதை வேர் பிடிச்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கு ஆதாரமா மேல செடி வளரணும். வேர் பிடிச்சிருச்சுன்னு சொல்வதாக இருந்தால், வேர் பிடிக்கப்பட்ட பிறகு மேல என்ன செய்யணும்? பூமியை கிழித்துக் கொண்டு அது முளைக்கணும், வளரணும், காய்க்கணும், பூக்கணும், பயன் தரணும். அப்பதான் கீழே வேர் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்கள் ஈமான் என்ற இந்த நம்பிக்கை, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், இது அல்லாஹ்வுடைய தூதர், இது அல்லாஹ்வுடைய வேதம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள் இதயத்தில் ஆழமாக பதிந்தது உண்மையாக இருக்குமையானால், அல்லாஹ் ஒன்னு சொன்னால் அதுக்கு எதிராக உலகமே திரண்டாலும் நீங்கள் கேட்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்னை சொன்னால் அதுக்கு எதிராக உலகத்தில் அம்புட்டு சக்தியிலும் சேர்ந்து கச்சை கட்டினாலும் சரி, அதை தூக்கி எறிகிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க. என்ன இது அல்லாஹ்வுடைய, எந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்பட போகிறோமோ,
எந்த அல்லாஹ் நம்மை விசாரிக்க போகிறானோ, எந்த அல்லாஹ் நம்மை நரகத்திலே தூக்கி போடவும் சொர்க்கத்திலே கொண்டே தள்ளவும் சக்தி பெற்றவனாக இருக்கிறானோ அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று நீங்கள் நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கைக்கு பிறகு உங்களை சோதிப்பதற்காக உங்களை நீங்களே சோதித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் நம்பிக்கை ஆழமாக இருக்குமேயானால் நம்முடைய தொழுகைகளை நம்மிடத்தில் இருந்த அலட்சியம் மாற வேண்டும். ரமலானுக்கு பிறகு பள்ளிவாசல்கள் முன்பு இருந்ததை விட கூடுதலாக நிரம்பி வலிமையானால் நம்பிக்கை ஆழமாகி இருக்கிறது என்று அர்த்தம். பரலான காரியங்கள் மாத்திரம் இல்லாமல் சுன்னத்தான காரியங்களிலும் நம்முடைய கவனங்கள் அதிகமாக இருக்குமேயானால் நம்பிக்கை ஆழமாக வேரூன்றி இருக்கிறது என்று அர்த்தம். பொருளாதாரத்தை திரட்டுகின்ற நேரத்தில் ஹராமான வழிகள் என்னென்ன இருக்கிறது என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ் ரிஸ்க் தரக்கூடியவன், செல்வம் தரக்கூடியவன் அல்லாஹ், அவன் தந்தா என்ன தருகிறான் அது எனக்கு போதும், செல்வத்தை தராவிட்டாலும் நான் ஹராமான வழிகளை சம்பாதிக்க மாட்டேன் என்று சங்கல்பம் செய்து வட்டி, ஏமாற்றுதல், கலப்படம், மோசடி, பொய் சொல்லுதல், உள்ள ஒன்று வைத்து வெளியே ஒன்று விற்கிறது என்பது போன்ற பொருளாதார சுரண்டல்களிலிருந்து நீங்கள் விடுபடலை என்று சொன்னா இதெல்லாம் சும்மா பேருக்கு கேட்டிருக்கேன்னு அர்த்தம். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுவதுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் கிடையாது. அப்ப பொருளாதார நிலையில் உங்களுடைய நடவடிக்கைகள்ல பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும். உங்களுடைய சொந்த வாழ்க்கை, குடுக்கல் வாங்கல், கல்யாணம், காட்சி எல்லாத்திலையும் திருமணம் நடத்துகிறீர்களா சிக்கனமாக நடத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நீங்கள் பெருமைக்காக ஆடம்பரத்திற்காக திருமணம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை மதிக்கிறேன் என்று சொன்னதுக்கு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் தான் இதை சொன்னார்கள், சொன்னவர் நிச்சயமா அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய திருமணங்கள் எளிமையாக இருக்க வேண்டும். மகர் கொடுத்துத்தான் திருமணம் முடிக்க வேண்டும். குர்ஆனுடைய கட்டளை ஆத்துன் நிசா சதுகாத்திஹின் நிஹலா, பெண்களுக்கு மகர் தொகையை மனமோந்து வழங்கி விடுங்கள். திருக்குர்ஆனுடைய கட்டளை. எந்த குர்ஆனிலும் எந்த ஹதீஸிலும் பெண்களிடத்தில் நீங்கள் சீர் வாங்குங்கள், சீராட்டு வாங்குங்கள், வரதட்சணை வாங்குங்கள், அது வாங்குங்கள், நகை வாங்குங்கள், கார் வாங்குங்கள் என்று சொல்லப்படவே இல்லை. நீங்கள் கொடுங்கள் என்றுதான் சொல்லப்படும். விருந்து கூட நீங்க கொடு என்று சொல்ற மார்க்கம். திருமணத்தின் போது கொடுக்கிற விருந்தை கூட மாப்பிள்ளை தலையிலே சுமத்துகிற ஒரு மார்க்கத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதியுமையானால் வரதட்சணை வாங்காத திருமணங்கள் அதிகமாக பெருக வேண்டும். அதெல்லாம் பெருகலன்னா இதெல்லாம் கேட்டு வேலை இல்லைன்னு அர்த்தம். அதெல்லாம் பெருகலையா, நேத்து மாதிரி தான் நான் இருப்பேனா, காசுன்னு வந்து விழுந்துருவேனா, பணம் வந்தவன நான் மாறிடுவேனா, அப்ப நம்ம வரலன்னு அர்த்தம். இது மாதிரியான எல்லா விஷயத்திலையும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்து, திருமணத்துல இருந்து, புள்ள பெறதுல இருந்து, கர்மாதில இருந்து, அடக்கம் பண்றதுல இருந்து, என்ன காரியமா இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் சொல்லிவிட்டானே. ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான், மாக்கான லீ மூமினின் வலா மூமினத்தின், மூமினான ஆணுக்கும் உரிமை இல்லை, மூமினான பெண்ணுக்கும் உரிமை இல்லை. என்ன உரிமை இல்ல? இதா கலல்லாஹு ரசூலுஹு அம்ரா, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி உத்தரவு போட்டு விடுவார்களேயானால் அவர்களுக்கு சுய விருப்பம் கொள்கிற அதிகாரம் இல்லை. நீங்க மூமின் என்பது உண்மையாக இருந்தால், இதை நம்புறது நெசமாக இருந்தால், அல்லாஹ் ஒரு ஆர்டர் பண்ணிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆர்டர் பண்ணிட்டாங்க. இதுக்கு பிறகு எங்களுக்கு இதான் பிடிக்கும் அதெல்லாம் பேசக்கூடாது, எங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பேசக்கூடாது. கஷ்டமா இருந்தாலும் அல்லாஹ் சொன்ன கட்டுப்படுவோம், இன்பத்திலும் கட்டுப்படுவோம், துன்பத்திலும் கட்டுப்படுவோம், கஷ்டத்திலையும் கட்டுப்படுவோம், சுகமா இருக்கும்போது கட்டுப்படுவோம் என்று வருவதுதான் ஈமான். அதான் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இன்னமா காண கவுலல் முஃமினீன், முஃமின்களுடைய பேச்சு என்னவாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், ஐயகூலு சமிஅனா வ அதானா, செவியுற்றோம் கட்டுப்பட்டோம். யா அல்லாஹ் உன் வார்த்தையை செவியுற்றோம் கட்டுப்பட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் வார்த்தையை செவியுற்றோம், ஒன்னு கட்டுப்படுறோம், செயல்படுறோம். சும்மா ரசூலுல்லாஹ் மேடை போட்டு புகழ்வதால், அல்லாஹ்வை பாராட்டி பேசுவதால், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பெருமையை மேடைகளில் முழங்குவதால் நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் இஸ்லாத்தை நம்பிக்கை இல்லாத எத்தனை மேலை நாட்டு அறிஞர்கள் பேசிட்டு போயிருக்கிறான், ஆனா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது. பேசுவதில்தான் இஸ்லாத்தை பெருமை உங்களால் காட்ட முடியும் என்று சொன்னால், இப்படி பேசுகிறவர்கள் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். நீங்கள் ஏற்றிருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இதை தம்பட்ட அடிக்கிறதை விட்டு விடுங்கள். உங்கள் மார்க்கம் சிறந்தது என்று தம்பட்ட அடிக்கிறதை விட்டுட்டு வாழ்ந்து காட்டுங்கள். இது வாழ்க்கை நெறி என்று காட்டுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு செயலின் மூலமாக பிரச்சாரம் செய்து காட்டுங்கள். உங்கள் இஸ்லாம் சொன்னபடி மூட நம்பிக்கை கலைந்து, மூட்டிக்கத்தை கலைந்து கபர் வழிபாட்டை ஒழிச்சு, தட்டு தாயத்துகளை தூர எரிஞ்சிட்டு ஒரு பியூர் முஸ்லிமாக நீங்கள் வாழ்ந்து காட்டினீர்களே, ஆனால் 1000 ஆண்டு பிரச்சாரம் செய்கிற பலனை விட இது கூடுதல் பலனை தரும். 1000 ஆண்டுகள் கத்தினால் எவ்வளவு மக்களை வென்றெடுக்க முடியுமோ அதை விட அதிகமான மக்களை 10 வருஷம் முஸ்லிமாக நீங்கள் வாழ்ந்து காட்டினீர்களே, ஆனால் வென்றெடுக்க முடியும். அத்தகைய ஒரு நம்பிக்கையை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முன்னறிவிப்புகள் உங்களுக்கு சொல்லப்பட்டன. உங்கள் கண் முன்னே நிறுத்தி அல்லாஹ் சொன்ன நிறைவேறாத காட்சியை பாருங்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது அப்படியே நிறைவேறதை பாருங்கள் என்று சொல்லும் பொழுது இது நம்ம உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறோம், பெரிய பாக்கியம், கஷ்டம் இல்லாம சிரமம் இல்லாம தியாகம் பண்ணாம அடிவோத வாங்காம இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்துட்டா கடைபிடிக்கிறதுலையாவது ஒழுங்கா நடப்போம் என்று ஒரு சங்கல்பம் எடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியான ஒரு உறுதிமொழியை எடுத்து இந்த கொள்கையில கடைசி வரைக்கும் நிற்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை அப்படியே பேணி நடக்கக்கூடிய அல்லாஹ்